குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களோட பாராளுமன்ற குழு தலைவர் கலந்துரையாடலாம் சொல்லப்படுது. அப்படி கலந்துரையாடுவீங்களா சம்பந்தமாக முடிவு? பாராளுமன்ற குழு தலைவர் பதவி அரசியல் குழுவினால் தான் கொடுக்கப்பட்டது. தேர்தல் முடிந்த கையோட வவுனியாவில் அப்போ 10 பேர் கொண்ட அரசியல் குழு, இதே குழுதான் மாவை சேனாதிராஜாவும் இருந்தவர். நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் 8 பேர் கலந்து கொண்டவர்கள். மாவை சேனாதிராஜா இப்போ இல்லை. 9 பேரில் திரு குலநாயகத்துக்கு சுயினம் காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை. மற்ற 8 பேரும் கலந்து கொண்ட நாங்கள் வவுனியாவில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு கொடுக்கறது, டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு கொடுக்குறதுன்றது அந்த அரசியல் குழுத்துக்கு தான் தீர்மானித்தது. அதே போல் பாராளுமன்றத்தில் கொறடா பதவி டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு கொடுக்குறேன்னு தீர்மானித்தது. பாராளுமன்ற நடவடிக்கைகள் குழுட பிரதிநிதியாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் நியமிக்கப்படுவார் என்று தீர்மானித்தது. பாராளுமன்ற குழு தலைவராக திரு ஸ்ரீதரனை நாங்கள் நியமிச்சிட்டாங்க. நேற்றே நடந்த கூட்டத்தில் அரசியல் குழுவாலேயே நியமிக்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்கிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு அரசியல் குழுவுக்கே அதிகாரம் உண்டு. எந்த குழு அதை நியமித்ததோ அந்த குழுவுக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு. ஆகையினால கட்சியிட அரசியல் குழு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால அந்த அரசியல் குழு கொடுத்த அந்த நியமனத்தை மீளப்பெறுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதான் அதை மீளப்பெறுவது நாங்கள் மாற்றுவோம். அவருடைய பாராளுமன்ற குழு தலைவராக அரசியல் குழு ஏகமனதாக அவரில் நம்பிக்கை வைத்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தது. பாராளுமன்ற குழு இப்போ 2 தடவைகள் ஏகமனதாக அவர் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு 4 மணித்தியாலம் கிட்டத்தட்ட அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தியிருந்தோம். நாங்கள் ஆகவே நாங்கள் எந்த கட்சியுடைய எந்த குழு, எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கிறோம். எது அரசியல் குழு? கட்சியிட குழுக்களில் கட்சிக்கு பாராளுமன்ற குழு ஒன்று இருக்குது, கட்சிக்கு அரசியல் குழு ஒன்று இருக்குது, கட்சிக்கு ஒவ்வொரு குழுக்கள் இருக்குது. அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா குழுக்கள்லையும் அங்கத்தவர்கள் அல்ல, அவர்களுக்கென்ற ஒரு குழு இருக்குது. சில சமயங்களில் நாங்கள் அரசியல் குழு கூட்டங்கள்லேயும் மத்திய செயற்குழு கூட்டங்கள்லேயும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர்களை விசேட அழைப்பாளிகளாக நாங்கள் அழைப்பது வழக்கம். ஆனால் நான் இப்போ சொன்ன விடயம், எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவி, தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, கொறடா பதவி போன்ற பதவிகள் எல்லாம் தீர்மானித்தது இந்த அரசியல் குழு தான். அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று இருக்கையில் அது இலங்கை தமிழரசு கட்சி நியமித்த அரசியல் குழு தான் அந்த தீர்மானங்களை ஆரம்பத்தில் எடுத்திருந்தது. ஆகையினாலே அதே அரசியல் குழு அந்த தீர்மானங்களை மாற்றி அமைப்பதற்கான அதிகாரமும் அந்த அரசியல் குழுக்கு இருக்குது. இறுதியாக நடைபெற்ற அரசியல் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டத்தில் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்களை நீக்கிறதாக நீங்கள் கலந்துரையாடுறதாக அறிய கிடைக்குது. நான் என்ன இறுதியாக முடிவெடுக்கேன், உண்மையாக அது சம்பந்தமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. அது ஒழுவாக கலந்துரையாடுறாரு, முடிவாக ஒன்றும் நாங்கள் எடுக்கல, அது அறிவிப்போம். இல்லை அப்படி கலந்துரை, அது எல்லா விஷயமும் கலந்துரையாடுறது அதுதான் இல்லை. நல்லபடியா அவரை நீக்கிறன்ற மாதிரி ஒரு கலந்துரையாடல் அப்படியான இல்லை, ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கப்பட்டது. அது என்னென்ன பதவியாக வைக்கிறான்ட்டு அது மட்டும்தான் பார்க்கப்பட்டது. என்னுடைய அதில் தீர்மானமே அது எடுப்படை இல்லை, அதை எடுத்து சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு உலமைக்குள்ள சொல்லுவோம், திரும்ப நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு அதுக்கு தான் டைம் எடுத்துறாங்க. அவரும் சொல்லி கிடக்க நாங்கள் காய்ச்சி எடுத்து அறிவிப்போம். எனக்கு தெரியல, கட்சியில் இருக்கிற தலைவர் எனக்கு தெரியல. அப்படி அது அவரை தான் கேட்கணும், அப்படி யாருன்னு சொல்ல வேணும்.
பொதுவாக சொன்னாதானே அவர் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் உண்மையே என்ன தெரியாது. என் மீது 2011ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ஷ தன்னுடைய இராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அதே போல 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைத்து 100க்கும் மேற்பட்ட இராணுவம் போலீசார் அப்பொழுது இருந்த இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேர்மன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து 13 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். யார் இதை பற்றி பேசினார்கள்? அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்திலே அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது அப்பொழுது எங்களுடைய கூட்டத்திலே இருந்த மாவை சேனாதராஜா பாராளுமன்ற உறுப்பினர், சரவணபவன் பாராளுமன்ற உறுப்பினர், நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 500 பேர் சிங்கக்கொடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள். அப்பொழுது ஏன் தயாசிரி ஜெயசேகர கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சத்குநாதன் கதைக்க இல்லை? ஏன் அப்பொழுது இந்த சுரேமச்சந்திரன் கதைக்க இல்லை? இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன? இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள் பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். கொஞ்சம் கஷ்டமாக நாங்கள்